ஆந்திரா ஸ்டைல் சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, கொத்தமல்லி விதை, சன்னா தால் வடைப்பருப்பு, அது கூட கொஞ்சமாக தூர் தால், ஜீரா, பெப்பர், உருத் தால், கறி லீவ்ஸு, தென் ட்ரை சில்லி. இது ரெண்டும் கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் வந்துட்டு பெருங்காயத்தூள், இது எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணணும். இதில் என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து எடுத்து டீப் ஃப்ரை பண்ணாமல் ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஒரு வாசனை வர்றப்ப வந்து அதை ஸ்டாப் பண்ணி எடுத்துடணும். இது கூட வந்து ரைஸும் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆந்திரா ஸ்டைல் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். நான் வந்து இங்கே பக்கத்தில் வந்து என் ஃப்ரெண்டு ஆந்திரா தான். ஸோ அவங்களோட சாம்பார் பொடி வந்துட்டு எஸ்டர்டே வந்து நான் யூஸ் பண்ணேன். அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ தட் வந்துட்டு அவங்க தான் வந்து இப்போ மெஷர்மெண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது கூட சாரி வெந்தயமும் ஆட் பண்ணணும், சொல்ல மறந்துட்டேன். இது வந்து 6-7 ஸ்பூன் அப்படின்னா பச்சைக்கடலை பருப்பு, சன்னா தால் வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணணும். இது வந்து ஒரு 3 ஸ்பூன், இதுமே வந்துட்டு 3 ஸ்பூன், உருத் தால் இதுமே வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன், நல்ல கைப்பிடி அளவுக்கு கறி லீவ்ஸ், ட்ரை சில்லி இதெல்லாம் எடுத்து நல்லா வந்து இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்பைசியாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்தது.